Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah Alhamdulillahi hamdan kathira wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ilallahi biidnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim. Bismillahir rahmanir rahim. Inna rabbaka yabsutur rizqa liman yasha'u wa yaqdir. Innahu kana bi'ibadihi khabiran basira. Wa fi hadisil qudusi qala Allahu ta'ala inna min ibadi man la yuslihuhu illa faqru walau aghnaytuhu la afsadat alayhi dina wa inna min ibadi liman la yuslihuhu illa al-ghina walau afqartuhu la afsadat alayhi dina. Sadaqallahul mawlanal azim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பா ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களின் வாழ்வு முறைகளை கற்றுத்தருகிறான். மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. மனித சமுதாயம் உலகத்தில் பொருள் வளம் பெறுவதற்கும் வளமான வாழ்வை அடைவதற்கும் அல்லாஹ் பல வழிகளை கற்றுத்தருகிறான். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சொல்கிறார்கள், வாழ்க்கையில் பொருள் வளம் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். பொருள் வளம் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அம்வாலகுமுல்லதி ஜஅலல்லாஹு லகும் கியாமா. அம்வாலகுமுல்லதி ஜஅலல்லாஹு லகும் கியாமா. உங்களுடைய வாழ்க்கையின் நிலைப்பாட்டிற்கு பொருள் வளத்தை நாம் அடிப்படையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். உலகத்தில் பொருள் வளம் என்பது வாழ்க்கையில் அது அடித்தளமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே உலகத்தில் பொருள் வளம் பெறுவதற்கான வளமான வாழ்வை அடைவதற்கான வழி என்ன? வாழ்க்கையில் பொருள் வளம் எதனால் தடை பெறுகிறது?
வாழ்க்கையில் பொருள் வளம் பெறுவது தடை எதனால் என்பது குறித்தான சில தகவல்களை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு நான் ஞாபகப்படுத்துவோம். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில பழக்கங்கள் இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அது வராமல் தவிர்த்து வாழ வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அது விஷயத்தில் தனி கவனம் இருக்க வேண்டும். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவேளை அந்த பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடுமானால் வாழ்க்கையில் பொருள் வளத்தை இழந்து விடுவோம். ஏழையாக வாழக்கூடிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். பஞ்சத்தால் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி விடுவோம் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருள் வளம் குறித்தும் பொருள் வளம் தடை பெறுவது குறித்தும் குர்ஆனுடைய பார்வையும் அபிப்பிராயமும் என்ன தெரியுமா? அது குறித்து அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இன்ன ரப்பக யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரம் பஸீரா. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் தான் நாடியவருக்கு விசாலமான ரிஸ்கை வழங்குகிறான். தான் நாடியவருக்கு ரிஸ்கை அளவாக கொடுக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை அல்லாஹ் அங்க சொல்லுகிறான். நிச்சயமாக அவன் தன் அடியாறுகளின் ரகசிய பரகசியங்களை அறிந்தவனாகவும் நேரடியாக பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனம் தொடர்பாக விரிவுரை செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உலகத்தில் ஒரு மனிதன் பணக்காரனாக வாழ்வதும் ஏழையாக போவதும், ஒரு மனிதன் பணக்காரனாக வாழ்வதும் ஏழையாக போகுவதும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது என்பதை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை இங்கே சொல்கிறார்கள். உலகத்தில் நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா, வறுமையில் இருக்கிறீர்களா, பஞ்சத்தில் கஷ்டப்படுகிறீர்களா? அதற்கான காரணத்தை விரிவுரையாளர்கள் சொல்ல வருகிற போது சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஏழ்மைக்கு, உங்களுடைய வறுமைக்கு, உங்களுடைய பஞ்சத்திற்கு நீங்களே காரணம் என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எதை வைத்து அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்? நாம் இந்த உலகத்தில் ஏழையாக வாழ்வதற்கும் வறுமையில் இருப்பதற்கும் நீங்களே காரணம் என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். எதை வைத்து சொல்கிறார்கள்? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்மாஉ வ சிஃபாத் என்ற தலைப்பின் கீழே ஒரு ஹதீஸை குதுஸியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதாக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியாறுகளில் நான் சில பேரை பணக்காரனாக ஆக்கி வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய என்னுடைய அடியாறுகளில் சில பேரை நான் பணக்காரனாக ஆக்கி வைத்திருக்கிறேன். ஒருவேளை அவர்களை ஏழையாக ஆக்கிவிட்டால் லா அஃஸதத் அலைஹி தீனு, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கம் அது இல்லாமல் போய்விடும், அது அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதே போல இந்த உலகத்தில் சில பேரை நான் ஏழையாக ஆக்கி வைத்திருக்கிறேன். ஒருவேளை நான் அவர்களை பணக்காரனாக ஆக்கியிருந்தால் லா அஃஸதத் அலைஹி தீனு, அவருடைய மார்க்கம் அழிந்து போயிருக்கும், இல்லாமல் போயிருக்கும் என்று அல்லாஹ் ஒரு ஹதீஸை குதுஸியில அல்லாஹ் சொல்வதாக இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானால் அல்லாஹ் உங்களை வறுமையில் இருக்க நினைக்கவில்லை, நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. நீங்கள் பொருள் பலம் பெற்றவர்களாக
அருள் வளம் பெற்றவர்களாக பெரிய பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். பிறகு ஏன் இந்த உலகத்தில் சில பேர்கள் ஏழையாக வாழ்கிறார்கள்? சில பேர் யார் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகிறார்கள்? யோசிக்க வேண்டுமா இல்லையா? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய பேர் கம்பெனியில் வேலை செய்ய போகிறார்கள், முடியவில்லை. சொந்தமான ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், அதிலும் முடியவில்லை. சம்பாதிக்க நினைக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள், முடியவில்லை. வாழ்க்கையில் பொருள் வளம் அவர்களுடைய வாழ்க்கையில் தடையாகவே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அதற்கு நீங்களே காரணம் என்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு, நீங்கள் பணக்காரராக வாழ்வதற்கு பொருள் வளம் தடையாக இருப்பதற்கு நீங்களே காரணம் என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வாழ்வியல் சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பொருள் வளத்திற்கான வழிகளை அவ்வப்போது சொல்கிற போது, உலகத்தில் நீங்கள் பொருள் வளம் உள்ளவர்களாக, அருள் வளம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். மனிதர்கள் இந்த உலகத்தில் பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்பதற்கான வழிகளை சொல்ல வருகிற போது, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஏழையாக வாழ்கிறார்களோ, வறுமையில் இருக்கிறார்களோ, பஞ்சத்தால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்களோ, அவர்கள் பணக்காரர்களாக ஆக வேண்டுமானால், பொருளாதார வளம் பெற வேண்டும் என்றால், அருள் வளம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால், இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அர்பஉன் தம்னஉர் ரிஸ்க. இந்த உலகத்தில் 4 பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருள் வளத்தை அது தடை செய்யும் என்கிறார்கள். 4 பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்குமானால் நீங்கள் வாழும் காலமெல்லாம் ஏழைகளாக வாழ்வீர்கள், வறுமையிலே இருப்பீர்கள், பஞ்சத்தால் கஷ்டப்படுவீர்கள் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருகிறார்கள். நீங்கள் வாழ்க்கையிலே பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினால், ஆசைப்பட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 4 பழக்க வழக்கம் வரக்கூடாது என்று இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் என்றும் வராமல் தவிர்க்க வேண்டிய அந்த 4 பழக்க வழக்கங்களில் முதலாவது பழக்கம் நௌமுஸ் சுபஹதி. நௌமுஸ் சுபஹதி, காலையில் நீங்கள் தூங்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதே, உங்களுடைய வாழ்க்கையில் பொருள் வளத்தை தடை செய்யும் என்கிறார்கள். காலையில் தூங்கக்கூடிய பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் வறுமையிலே இருப்பீர்கள் என்கிறார்கள். பொருள் வளமும் அருள் வளமும் பெறுவதற்கு அந்த தூக்கம் அது தடை செய்யும் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? நௌமு சுபு, சுபுடைய நேரத்தில் அதிகாலை தூக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருள் வளத்தையும் அருள் வளத்தையும் தடை செய்யும் என்கிறார்கள் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் தெரியுமா? அந்த நேரம் அவ்வளவு பாக்கியமான நேரம். சுபுடைய நேரம் அவ்வளவு பாக்கியமான நேரம். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பரக்கத்துகள் இறங்கக்கூடிய பாக்கியமான நேரம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தேவைகளும் எல்லா வளங்களும் பங்கு வைக்கக்கூடிய நேரம் அந்த நேரம். அருள் வளங்கள் எல்லாம் கொட்டப்படக்கூடிய நேரம் சுபுடைய நேரம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அதிகாலை தூங்கக்கூடிய பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும், தலகீழா நின்னாலும் பொருள் வளம் தடையாக இருக்கும் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கம் வர வேண்டாம் என்கிறார்கள். குடும்பத்தில் இந்த பழக்கம் வராமல் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். சமுதாயம் இது விஷயத்தில் ரொம்ப தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று
சொல்லித் தருவார்கள் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு ரசூலுடைய வாழ்க்கை. வாழ்க்கையில் என்றைக்கும் வராமல் தவிர்க்க வேண்டிய இந்த வாழ்க்கைக்கு நமக்கு எடுத்துக்காட்டு நபிகளுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால், சுபுஹுக்கு பிறகு என்ன செய்வார்கள் என்று நீங்கள் ஆய்வு செய்தால் வரலாறு நமக்கு சொல்லித் தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுக்கு பிறகு பள்ளிவாசலிலேயே இருந்து விடுவார்கள். இருந்து விடுவார்கள் என்பது மாத்திரமல்ல, இருந்து எதுக்குருல்லாஹ அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் ஹத்தா தத்லி அல்-ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை. இதுதான் அவர்களுடைய தினத்தினுடைய டெய்லி பழக்கமாக இருந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லும். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான ஹதீஸை நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஸல்லல் ஃபஜ்ர் ஜலஸ ஃபீ முஸல்லாஹு ஹத்தா தத்லி அஷ்-ஷம்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹுனுடைய தொழுகையை தொழுக வைத்து முடித்து விட்டால் ஜலஸ ஃபீ முஸல்லாஹு, தங்களுடைய முஸல்லாவிலேயே இருப்பார்கள். ஹத்தா தத்லி அஷ்-ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை அவர்கள் எங்கேயும் செல்ல மாட்டார்கள் என்பதாக ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அழகான ஹதீஸை இந்த சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தி காட்டுவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு பக்கம் ரசூலுடைய வாழ்வுதான் சுபுஹுனுடைய நேரத்தில் தூங்கக்கூடிய பழக்கம் வராமல் தவிர்ப்பதற்கு நமக்கு எடுத்துக்காட்டு. இது இந்த பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் ரசூலுடைய தூங்கக்கூடிய நேரம், தூக்கம் எப்பொழுது என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கம் எப்பொழுது நீங்கள் வரலாற்றில் ஆய்வு செய்து பார்த்தால் ஹதீஸிலே 2 செய்தி கிடைக்கும். 2 நேரத்தில் தான் நபி அவர்கள் தூங்குவார்கள் என்பதாக ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அதுல முதலாவது நேரம் ஃபகத் கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யனாமு அவ்வலல் லைலி பாதல் இஷா, இஷாவுக்கு பிறகு இரவினுடைய ஆரம்ப நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி விடுவார்கள். ரசூல் தூங்கக்கூடிய நேரம் இஷாவுக்கு பிறகு இரவினுடைய ஆரம்பத்திலேயே தூங்கி விடுவார்கள். இரண்டாவது விரிவுரையாளர்கள் சொன்னார்கள், வகானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யனாமு வக்துல் கைலூலா, ரசூலுடைய தூங்கக்கூடிய நேரம் கைலூலாவுடைய நேரத்தில் தூங்குவார்கள். அது என்ன கைலூலாவுடைய நேரம்? சூரியன் அடை சாயக்கூடிய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள் என்று ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுடைய வரலாற்றை நீங்கள் எங்கு புரட்டி பார்த்தாலும் ரசூலுடைய தூங்கக்கூடிய நேரம் இந்த 2 நேரம். இதை தவிர மற்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்ததில்லை என்று வரலாறு நமக்கு சொல்லித் தரும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தூங்குவது, காலை தூக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது உங்களுடைய பொருள் வளத்தையும் அருள் வளத்தையும் அது தடை செய்யும் என்று இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதனால் தான் இந்த பாக்கியமா அந்த நேரத்தினுடைய பாக்கியத்தை ரசூல் விளங்கி இருந்தார்கள். நமக்கு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் ஹதீஸிலே நான் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலையில் நீ பரக்கத் செய்வாயா. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலையில் நீ பரக்கத் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கம் வர வேண்டாம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தில் இந்த பழக்கம் வராமல் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் இந்த காலையில் தூங்கக்கூடிய விஷயத்தில் அது தனி கவனம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் தாண்டி சஹாபிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள்.
சஹாபிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே ஒரு அழகான ஹதீஸை பதிவு செய்வார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார்கள், நான் அதிகாலை நேரத்தில் படுக்கையில் நான் அங்கும் இங்குமாக புரண்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் வந்து, அருமை மகளே எழுந்திரிமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த நேரம் ரொம்ப பாக்கியமான நேரம், இந்த நேரம் ரொம்ப பாக்கியமான நேரம், அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பொருள் வளங்கள் பங்கு வைக்கக்கூடிய நேரம், அதுல நீனும் பங்கு பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் நீ அலட்சியமாக இருந்து விடாதே, கவனக்குறைவாக இருந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ரிஸ்கை பங்கு வைக்கிறான், பங்கு வைக்கக்கூடிய நேரம். எனவே அந்த நேரத்தில் நீ அலட்சியமாக இருந்து விடாதே, இந்த தூங்கக்கூடிய பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மகளாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சுபுஹுக்கு பிறகு இல்ல சுபுஹுடைய நேரத்தில் தூங்கக்கூடிய பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாமா? அப்படி இருந்தால் நீ வறுமையில கஷ்டப்படுவ, பஞ்சத்தால் நீ ரொம்ப பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகுவாய். இந்த தூக்கம் உனக்கு வர வேண்டாம், பழக்கம் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளாருக்கு கற்றுக் கொடுத்தார். சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் எவ்வளவு பாக்கியமான நேரம், அந்த நேரத்தில் தூங்கி உங்களுடைய பொருள் வளத்தையும் அருள் வளத்தையும் இழந்து விடாதீர்கள் என்று சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக எந்த படையை அனுப்பினாலும் சரி, போருக்காக எந்த படையை அனுப்பினாலும் அதிகாலை நேரத்தில் தான் அனுப்புவார்கள், அதிகாலை நேரத்தில் தான் அனுப்புவார்கள். அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இந்த நேரத்தில் அனுப்புவதன் மூலமாக எல்லா வாழ்க்கையினுடைய மொத்த வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய நேரம் அந்த நேரம் என்று அவர்கள் விளங்கியிருந்தார்கள். சஹாபிகளுக்கு உணர்த்தி கொடுத்தார்கள். உண்மையிலேயே அந்த நேரம் வாழ்க்கையில் பொருள் வளத்தையும் அருள் வளத்தையும் பெற்றுத்தரும் என்பதை சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு அழகான சம்பவம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜித் நாட்டுக்கு ஒரு படையை அனுப்பியிருந்தார்கள். அந்த படை மிகப்பெரிய வெற்றி கொண்டு அதிகமான கனிமத்துடைய பொருளோடு அதிகாலை நேரத்தில் வந்துச்சு. அதை பார்த்த சஹாபிகளில் ஒரு சஹாபி இப்படி சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த படை வெற்றி கொண்டு அதிகமான கனிமத்தோடு வந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த படையையும் நான் பார்த்ததில்லை என்று அந்த சஹாபி சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னார்களாம், இதைவிட அதிகமான லாபம் கொண்ட ஒரு கூட்டத்தை குறித்து உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், யார் அதிகாலை சுபுஹுக்கு பிறகு இல்ல சுபுஹுடைய நேரத்தில் யார் தூங்காமல் சுபுஹ் தொழுது விட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் வளமும் பொருள் வளமும் வாழ்க்கையில் இதைவிட அதிகமாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையெல்லாம் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, இந்த பண்புகளோடு சஹாபிகள் வாழ்ந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் காலை நேரத்தில் தூக்கத்தில் கழிக்கக்கூடிய அந்த பழக்கம் சஹாபிகள் இல்லாமல் ஆக்கினார்கள். அப்படிப்பட்ட பழக்கம் இல்லாமலாக வாழ்ந்தார்கள் சஹாபிகள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வரலாற்றில் வரக்கூடிய ஒரு அழகான செய்தி, ஒரு நாள் அவருடைய மகன்களில் ஒரு மகனார் சுபூடைய நேரத்தில் தூங்கிட்டு இருந்தார். சுபூடைய நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனாரை எழுப்பி சொன்னாங்களா, மகனே எழுந்திருப்பா, மகனே எழுந்திருப்பா, இது சாதாரண நேரம் அல்ல, அல்லாஹ் ரிஸ்கை பொருள் வளத்தையும் அருள் வளத்தையும் பங்கு வைக்கக்கூடிய நேரம். எனவே நீ இந்த நேரத்தில் இந்த பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டாம் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய மகனாருக்கு சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் பொருள் வளம் தடையாகவே இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சத்தால் வறுமையில் ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் வாழுகிறார்கள்.
வரலாற்று ஆசிரியர்கள் அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மையும் கஷ்டமும் வறுமையும் இருப்பதற்கு நீங்களே காரணம் என்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாலை தூக்கம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருள் வளத்தை தடை செய்கிறது, அருள் வளத்தை தடை செய்கிறது என்று விரிவுரையாளர்கள் அதற்கான காரணத்தை சொல்லி தருகிறார்கள். இன்றைக்கு அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம் சார்ந்த அறிஞர்கள் கூட அந்த அதிகால நேரத்தில் உள்ள எல்லா நன்மைகளை குறித்து பேசுகிறார்கள். அதுல ஒரு நன்மை என்ன தெரியுமா? அதுல ஒரு நன்மை, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நூற்றாண்டில் நிறைய குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தை இழந்து வருகிறார்கள். அதற்கான காரணத்தை அந்த விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது, அதிகாலை தூக்கத்தால் இன்னைக்கு குழந்தை பெறுவதை அந்த தடையையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்லி தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பொருள் வளம் பெறுவதற்கும் அருள் வளம் பெறுவதற்கும் காலை தூக்கம் கூடிய பழக்கம் இருக்குமானால் அது உங்களுடைய பொருளாதாரத்தை தடை செய்யும். நீங்கள் பணக்காரர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை அது இல்லாமலாக்கும். வாழ்நாளெல்லாம் ஏழ்மையோடு வறுமையோடு வாழக்கூடிய ஒரு சூழலை அது ஏற்படுத்தி தரும் என்று சையதுனா இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே எப்படிப்பட்ட ஒரு பழக்கம் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவர்கள் வாழ்நாளெல்லாம் பொருள் வளத்தோடும் அருள் வளத்தோடும் மிகப்பெரிய பணக்கார செல்வந்த நிலையில் வாழ்வார்கள் என்று வரலாறு நெடுங்க நிறைய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக உணர்ந்து வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எந்த நேரத்தில் நாம் விழித்திருப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்து வருமோ அப்படிப்பட்ட பரக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா வகையான ஆபத்துகள், சோதனைகள், ஏழ்மைகள், வறுமைகளில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் அனைவருடைய துஆவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.